ஒரு வருஷம் ஜல்லிக்கட்டவே காத்திருக்கான் இந்த அலங்காட்டுக்காண்டி. அதில் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு அவுக்குற மாடை 10:30 மணிக்கு அவுக்குறாங்க. எத்தனை மாடு அவுக்க முடியாமல் நேரம் கிடைக்காம ஜல்லிக்கட்டு பாரம்பரிய விளையாட்டாக இருக்க வேண்டும். இதில் அரசியலை பூர்த்த வேண்டாம். ஏன்னா இதில் அரசியலாக பார்க்காம துணை முதல்வர் எப்போனாலும் வரலாமே, அதுக்காண்டி எதுக்கு இவ்வளோ மக்களை காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை? இதெல்லாம் நினைக்கும் போது இப்படி செய்யும் பொழுது ரொம்ப வேதனை கூடிய காட்சி. ஜல்லிக்கட்டு இவ்வளோ அளவுக்கு ரொம்ப அடிமைப்பட்டு கிடக்கின்றது இது ஒட்டுமொத்த மக்களுடைய பார்வையில் இப்படி பேசும் பொருளாக ஆகிக்கிருக்கு. ஏங்க துணை முதல்வர் எப்போனாலும் வர வேண்டியானங்க, மாடு அவுத்துக்கிட்டே இருக்க வேண்டியானா? காலையில் 7 மணிக்கு அவுக்க வேண்டிய மாடை 10:30 மணிக்கு அவுத்திங்கன்னா எத்தனை மாடு அவுக்க முடியாமல் இன்னைக்கு பணியிலையும் கொசுக்கட்டியிலையும் உயிரை துச்சமாக நினச்சி ஒவ்வொரு மாடுபிடி வீரரும் காலை உரிமையாளர் காத்து கொண்டு இருக்கிறான். எத்தனை வெளி மாவட்டம் உலக நாட்டில் இருந்தக்கூடிய வந்திருக்கவங்க பூரா காத்திருக்காங்க. இதெல்லாம் நினைக்கும் பொழுது இந்த அரசு செய்யக்கூடியது ரொம்ப வேதனை கூடிய காட்சி. இப்போ ரொம்ப இதே பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி எப்படி பார்த்தாலும் ஒரு 600-700 மாடு கிடக்குது. எப்படி பார்த்தாலும் மஞ்சள் 4 மணிக்கு முடிஞ்சு போயிடும். பாதி மாடு வெளியிலேருந்து வந்தவங்கலாம் மாடு வைக்க முடியாது. வண்டியோட போச்சு, சோறு தண்ணி இல்லாமல் கடந்து போலீஸ்காரங்கிட்ட அடிமதி வாங்கி மாடு தான் மாடு வைக்க முடியாமல் போயிடும். வாரவங்க வல்லனா வந்தால் ஒன்றுமே தெரியாது இல்லைண்ணே. 10 மணிக்கு வராங்க. இப்போ நாங்களாம் இப்போ என்னென்ன பண்ணுறது? இப்போ அந்த 6 மணி தாண்டி கட்டு நடக்குமா நடக்காது? அரசு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 6 மணிக்கு நடக்காது. 5 மணி தாண்ட ரொம்ப கஷ்டம் தானே. நாங்கள் தோரிமல்ல காலையில் 4 மணிக்கெலாம் மாடு ஏற்றி வந்தோம்னே. காலையில் 4 மணிக்கெலாம் வந்துட்டாங்கண்ணே மாடு ஏற்றி. ஆனால் காலையில் எப்போயுமே 6 மணி 7 மணிக்கெலாம் மாடு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கண்ணே எப்போயுமே பாலமேடு ஜல்லிக்கட்டு. இப்போ துணை முதலமைச்சர் வரதுனால லேட் ஆயிடுச்சுண்ணே. அவர் 10 மணிக்கு தானே ஜல்லிக்கட்டை தொடங்க வச்சிருக்காரு. இனி இவங்க மாடு வேறு லேட் ஆகுதுண்ணே. ஒரு 1000 மாடு இருக்குண்ணே. 1000 மாடு டோக்கன் கொடுத்துருக்காங்கண்ணே. இந்த மாட்டை போனால் அவுக்கணும்ண்ணே. 1000 மாட்டு அவுக்கணும்ண்ணே. இது லேட் ஆயிரும்ண்ணே. வெளியூர்லேருந்து வரவங்களுக்குலாம் ரொம்ப பிரச்சனை ஆயிருதுண்ணே. வெளியூர்லேருந்து வந்திருக்காங்கண்ணே மாடு ஏற்றி. அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்கண்ணே. பாதி பேர்லாம் கரூர் இது சேலம் அதுலேருந்து வந்திருக்காங்கண்ணே. அவங்களாம் எப்படி அவுப்பாங்க? லேட் ஆயிடுச்சுண்ணே. துணை முதலமைச்சர் வெள்ளனா வந்தாருன்னா ஜல்லிக்கட்டு வேகமாக நடந்திருக்கும்ண்ணே.